வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது நாகப்பட்டினம் மாவட்டம் வாட்டாக்குடியிலிருந்து எம். பார்த்திபச்சோழன். ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன். காவிரி டெல்டா பகுதிகளில் ONGC நிறுவனம் பெட்ரோல் கேஸ் எடுத்து வருகின்றனர். இதனால் இப்பகுதி மக்களின் நிலத்தடி நீர் மற்றும் விவசாயம் கடுமையாக பாதிப்பதோடு சுற்றுச்சூழல் சீர்கேடும் ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் பல முறைகள் எதிர்ப்புகள் தெரிவித்துள்ளனர். இத்தகைய போராட்டங்களை கடுமையான ஒடுக்கும் வகையில் தமிழக காவல்துறை செயல்படுவதை வேதனை அளிக்கிறது. அறவழியில் போராடிய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் திரு ஜெயராமன் உள்ளிட்ட 11 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களை விடுதலை செய்ய கோரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான்பாண்டியன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து தேவேந்திரகுல மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான மருத நிலத்தில் தோன்றிய தேவேந்திரகுலனாகிய உழவை குலத்தொழிலாக கொண்டு வாழும் பல்லர், மூப்பர், குடும்பர், பன்னாடி, காலாடி, தேவேந்திர குலத்தார், வாதிரியார் போன்ற 7 உட்பிரிவுகளாக வாழும் தேவேந்திரகுல வேளாளர்களை ஒருங்கிணைத்து ஒரே பெயராக தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அழைக்கவும், SC பட்டியலிலிருந்து நீக்கி MBC பட்டியலில் இணைக்கும் கோரிக்கைகளை பரிசீலனை கேட்டுக்கொண்ட உயர்திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் உறவினர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் சுரேஷ் அடித்துக் கொண்டதை கண்டித்து நாகப்பட்டினம் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் உரிமைகளுக்காக போராடும் தோழர் பத்மா கடத்தலையும் கதிராமங்கலம் மக்கள் மீது அரசின் கைக்கூலிகள் நடத்திய தடியடி கண்டித்தும் சாதி ஒழிப்பதற்காக போராடும் தோழர் மீது பொய் வழக்கு புனைவதை கண்டித்தும் இன்று சுவரட்டைகள் ஒட்டப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாநகரத்தில் 19வது வார்டு ராஜகோபாலபுரம் அருகே நிலத்தடி நீரை பாதுகாக்கும் வகையில் சட்டத்துக்கு புறமாக வணிக நோக்கத்திற்காக கொள்ளையடித்து சென்ற கர்நாடக லாரிகளை தமிழர் விடுதலை கழகம் கட்சியினர் சிறைப்படுத்தியுள்ளனர். இதேபோல தொடர்ந்து நடைபெறுவதால் மாவட்ட நிர்வாகம் இதை உடனடியாக குவாரி உரிமையாளர்களை மீது நடவடிக்கை எடுக்குமாறும் அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பஸ் நிலையம் அருகில் இருக்கும் நமது சமுதாய கொடிக்கம்பம் கொடி இல்லாமல் நிற்பதற்கு கவலையை அளிக்கிறது. அப்பகுதி மக்கள் சரி செய்யுமாறும் மருதமலர் உறவுகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 42 ஆண்டுகளாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு வரும் தேவேந்திரகுல மக்களின் ஒரே பத்திரிகையான மருதமலர் மென்பொருள் பயன்பாட்டு செயலி, அதாவது ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்றை உருவாக்கி கடந்த ஞாயிற்றுக்கிழமை துவங்கி வைத்துள்ளனர். இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர் சென்று மருதமலர் என டைப் செய்து அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் நிறுவிக் கொள்ளலாம் எனவும், இந்த அப்ளிகேஷனில் தேவேந்திரகுல வேளாளர்களின் வரலாறு, அன்றாட செய்திகள் மற்றும் திருமண தகவல் மையம் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும், அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் இதை தனது மொபைலில் நிறுவி பயன்படுத்திக் கொள்ளுமாறு மருதமலரின் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஸ்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளுக்கு மருதமலர் யூடியூப் என்ற வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவும். புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய நமது வலைத்தளம் மருதமலர் அப்ளிகேஷன் என்ற வலைத்தளத்திலும் தெல்ல தெளிவாக காணலாம். மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன். மருதமலர் உறவுகளின் செய்தி தொகுப்பு மற்றும் ஒளி தொகுப்பிற்காக மாரிராஜ் தேவேந்திரர், துபாயிலிருந்து. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.